guys, welcome to the channel Zone 14 Football. ஸோ இன்னைக்கு எல் கிளாசிக்கோ நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் கோப்பா டெ எஸ்பானாவோட ஃபைனல்ஸ் எல் கிளாசிக்கோ பார்சிலோனா வர்சஸ் ரியல் மேட்ரிட். ஸோ இந்த டைக்காக எப்போதுமே அது என்ன மேட்சாக இருந்தாலும் அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே பார்சா ரியல்னால் கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவாக போகும். அட் த சேம் டைம் இது ஒரு ஃபைனல்ஸ் வேறு, ஒரு கப் ஃபைனல்ஸ். ஸோ இன்னும் பயங்கரமாக போகும். அண்ட் இது சவுதியில் ஜெட்டாவில் நடக்குது. நீங்கள்லாம் ஃபேன் கோடில் தைரியமாக பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் முக்கியமாக எம்பாப்பேவும் வந்துட்டார் ட்ராவல் பண்ணுற ஸ்குவாடோட. நீ என்ன நினைக்கிற? இப்போ நரேட்டிவே மாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கும் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கும் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு கப் ஃபைனல்ஸ். உன் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன இன்னைக்கு? எஸ், கண்டிப்பாக. ஆக்சுவலாக எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. மேட்ரிட் ஃபேன்ஸ் கூட சில பேர் அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்சிலோனா ஃபார்ம் இதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்சிலோனா தான் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் எஸ்பெஷலி ஜாபி அலோன்ஸோவும் அதே தான் சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அவர் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஃபேவரட்ஸ் கிடையாதுன்னு, பட் ஸ்டில் அ ஃபைனல் இஸ் அ ஃபைனல். ஸோ ஃபைனல்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி மேட்ரிட் மாதிரி ஒரு கலாக்டிகோ டீமுக்கு எந்த ஃபார்ம்லாம் அவங்களுக்கு மேட்ரே கிடையாது. கிளாஸ் தான் அவங்களுக்கு எப்போதுமே பெர்மனண்ட்டாக இருக்கும். எந்த டே அவங்க டேவாக இருந்துச்சுன்னா எந்த டீமாக இருந்தாலும் எவ்வளோ மொக்க ஃபார்மாக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. பட் ஸ்டில் ஆன் பேப்பர் அண்ட் ரீசெண்ட் ஃபிக்சர்ஸ் படி பார்க்கும்போது பார்சிலோனா தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 9 கேம்ஸ் வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. அவங்க அந்த செல்சி மேட்ச் யூசிஎல் நடந்துச்சு, அந்த மேட்சுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே எல்லா கேம்ஸும் வின் பண்ணுறாங்க. அண்ட் க்ரூஷியல் ரீசன் அந்த எல்லா கேம்ஸுமே ரஃபீனியா இருந்தார். ஸோ அவர் இன்ஜுரியிலேருந்து பேக் டு ஆக்ஷன் வந்ததுலேருந்து பார்சிலோனா தோக்கவே இல்லை, ட்ரா கூட பண்ணல, எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? ஆக்சுவலி எனக்குமே அதுதான் தோணுச்சு. பிகாஸ் பேப்பரில் நீ பார்த்தனா பார்சா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் செல்சி மேட்ச்க்கு அப்புறம் இது அப்படியே ஸ்விட்ச் ஆச்சுன்னு நான் சொல்லேன். ஏன்னா செல்சி ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க, பார்சிலோனா ஃபார்ம் கெயின் பண்ணி ஒரு கேமும் தோக்கல, எல்லா கேமும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ரஃபீனியா கம்பேக் கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவர் எனக்கு பார்த்தியா நீ பிக்சர்ஸ்லாம்? அவர் ஃப்ளிக்கு ட்ரைனிங்கில் செமையாக மசில்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. அதை வச்சு நிறைய எடிட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சைடு இருந்தாலுமே யமால் பிளேயர் ஆஃப் த மந்த் வாங்கியிருந்த டிசம்பர் மந்த் லாலிகாவில். ஸோ அவருமே நல்ல ஃபார்மில் இருக்கார். அண்ட் முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவோம், பார்சாக்கு அட்டாக் எப்போதுமே பிரச்சனை இல்லை, ஆனால் டிஃபென்ஸ் கண்டிப்பாக அந்த ஹைலைன் அதிலலாம் டிஃபென்சிவ் கோல்ஸ் போகும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் லாஸ்ட் 5 கேம்ஸ் க்ளீன் ஷீட் வச்சுருக்காங்க. ஜான் கார்சியா செம ஃபார்மில் இருக்கார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்சிலோனா தான் ஃபேவரட்ஸ். பட் ரியல் மேட்ரிட் பற்றி உனக்கே தெரியும். பிகாஸ் அவங்க ஃபேவரட்ஸாக இல்லாட்டியுமே அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ஃபைனல்ஸ். அதை ஒரு ரீசன் தான். ப்ளஸ் எல் கிளாசிக்கோட ரைவல்ரி இருக்குது. அண்ட் லாஸ்ட் சீசன் நீயே பார்த்துருப்ப, 3மே பார்சிலோனா ஜெயிச்சிருப்பாங்க, கோப்பா டெல் ரே, எஸ்பானா, லாலிகா. ஸோ இதுக்கு பழி வாங்குற மாதிரி இது ஒரு நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் டெஃபினெட்லி. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த ஹைலைன் டிஃபென்சிவ் ஓர்ஸ் எல்லாமே இப்போது இல்லை. லாஸ்ட் 5 கேம்ஸ் கன்சிக்யூட்டிவாக க்ளீன் ஷீட் வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் லைக் 500+ மினிட்ஸ் வித்தவுட் கன்சீடிங் அ கோல். அது சும்மா விஷயமே கிடையாது. அண்ட் ஆல்சோ டெர் ஸ்டெகன் இஸ் பேக் அண்ட் ஃபிட். அண்ட் அவரும் சவுதி அரேபியா ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இந்த ஃபார்மில் இருக்காரு கரண்ட் கோல் கீப்பர். ஸோ அவரை தாண்டி டெர் ஸ்டெகன் விளையாட வைப்பாங்களா, இல்லை கரண்ட் ஃபார்ம் படி அப்படியே போவாங்களா? அவர் உனை சிமனே ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பானிஷ் டீமுக்கு ஆட போகிறாரு, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீ பார்த்துக்கோ. ஸோ ஜோன் கார்சியா இப்போ பீக் ஃபார்மில் இருக்கார். அதனால் இப்போ டெர் ஸ்டெகன் வந்தாலுமே இடத்த பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது, அது முக்கியமாக சொல்லி ஆகணும். அண்ட் இந்த இன்சிடென்ட் பார்த்தியா நீ? வினிஷியஸ் அந்த இவர் சிமியானேக்கு நடந்தது, அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைல்டிஷாக இருந்தது. அதுவும் சிமியானே பண்ணது ஆக்ஸ் அ மேனேஜராக இருந்துட்டு உனக்கு ஃப்ளாரண்டினோ பெரஸ் அவனை கிக் அவுட் பண்ணிடுவார், இது பண்ணிடுவார். நம்ம ஃபேன்ஸ்லாம் பேசிப்போம் தெரியுமா? அது மாதிரி ஒரு மேனேஜர் டச் லைனில் இருந்துட்டு அதெல்லாம் சொல்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருப்பேன் நீ, இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பாங்க. அவருக்கு வினி கரெக்டாக ஃபேப்ரிசியோ போஸ்ட் கீழே நாங்கள் எப்போதுமே நாக் அவுட்ஸ்லாம் அவங்கள போட்டுருவோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேனே தெரியல. சிமியானே வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் எது பண்ணுறான்னு தான் தெரில. சிமியோனைக்கு நிறைய கோனஸ் இருக்கு, அதனால எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியலாக ஏதாவது பண்ணிடுவாரு. கரெக்டு. அவர் இவரோட அண்ணன்ட்டே பண்ணார். அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் அண்ணன் கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் அவர் திருந்தாமல் இதே பண்ணி அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் திருந்த போகிறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில.
டெஃபினெட்லி. அண்ட் ஆமா, நம்ம வினிஷியஸ் பத்தி பேசும்போது லாஸ்ட் 16 கேம்ஸ் கோல்லெஸ் ரன்ல இருக்காரு. பட் இந்த ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டை நம்ம மறக்கவே கூடாது. வினிஷியஸ் ஜூனியர் ரியல் மேட்ரிட்க்கு ஃபைனல்ஸ்ல 14 அப்பியரன்சஸ் இருக்கு. அதுல 15 கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட். ஸோ என்ன ஃபார்மா இருந்தாலும் ஃபைனல்ஸ்ல வினிஷியஸ் டெலிவர் பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கும் நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். அவரோட கோல்லெஸ் ஸ்ட்ரீக் பிரேக் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? ஆமாம், ஆக்சுவலி இந்த ஸ்டாட் வந்து நீ சொன்னும் போது தான் தெரியுது. பயங்கர ஃபைனல்ஸில் 14 கேம்ஸில் 15 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக ஈஸி கிடையாது. அண்ட் 16 கோல் மேட்ச் ட்ரவுட் வேறு இருக்க அவருக்கு. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். இன்றைக்கி அவர் அடித்து எதாவது பண்ணார்னா, அவர் ப்ரீவியஸ் மேட்ச் எதுவும் பண்ணாததே எல்லாம் மறந்துடுவாங்க. மேட்ரிட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவரை வந்து ப்ரைஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் அவர் சிச்சுவேஷன் உனக்கே தெரியும். ஜாபி அலோன்ஸோட ரிலேஷன்ஷிப் பெருசாக இல்லை. அது இந்த எல் கிளாசிக்கோலேருந்தே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ச்க்கு அப்புறம் அவன் சப் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அப்பயே சொன்னோம் அது தேவையில்லாத ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அவரை வந்து இது பண்ணுற போது பூ பண்ணும் போது நிறைய நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரியல் மேட்ரிடோட டிபி எடுத்துகிட்டு பிரேசிலோட இதை வைக்கிறது, இந்த நிறைய கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருந்தது. நீ யோசிச்சு பார்த்தனா, ராட்ரியோட கம்ப்ளீட் பண்ணி டாப் 2ல் இருந்தார் பலோண்டியாருக்கு போன சீசனு. அப்படி இருந்தவர் இப்போ எந்த அளவுக்கு டவுன் கிரேட் ஆறானா அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவன் இது பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சீசனை ரிடம் பண்ண தான் முடியும். ஏன்னா அவன் மேட்ரிட் விட்டு வெளியே போனான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவனுக்கு லைம்லைட் இருக்குமான்னு தெரில. டெஃபினெட்லி ஆமாம். ஏன்னா ரியல் மேட்ரிட்க்கு விளாட்றதோட ரியல் பார்சா இந்த எல் கிளாசிக்கோ கேம்ஸ், இந்த கேம்ஸில் விளாட்றதா தான் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ல்டு வைட் ஸ்டேஜில் வந்து பயங்கர பேர் கிடைக்கும். பார்த்துருக்கோம் இப்போ கரண்ட்லி இந்த ஜென்ரேஷனில் மெஸ்ஸி ரொனால்டோ தான் டாப் பிளேயர்ஸ். அவங்க 2 பேரும் பார்சா மேட்ரிட்க்கு தான் விளாண்டுருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போனாலும் வந்து நம்ம பிரசீலியன் ரொனால்டோ ரியல் மேட்ரிட்க்கு அண்ட் ரொனால்டீனியோ பார்சலோனாக்கு. ஸோ இந்த கல்ச்சர் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எல் கிளாசிக்கோவில் யார் விளாட்றா, யார் கோல் அடிக்கிறா, யார் இந்த ஃபைனல்ஸில் மெயின் பிளேயராக இருக்காங்க, அவங்க தான் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு வைட் பேசப்படுவாங்க. நிறையா ஃபேன்ஸ் இருக்கும், நிறையா ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். ஸோ யா, தட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி தேர். அண்ட் கம்மிங் டு பார்சலோனா, அவங்க நம்ம சொன்னோம் ஃபேவரட்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். பட் ஆல்சோ அந்த பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தாலும் கிறிஸ்டன்சன் 1 year எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. ராஷ்வர்ட் 30 million அவங்க கன்ஃபார்மாக டீல் வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சம்மரில். வேணாம், ஏன்னா வந்து அமோரிம் போயிட்டாரு. ஸோ புதுசாக ஒரு மேட்ச் வர போகிறாரு. ராஷ்வர்டுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஓல்ட் ட்ராஃபர்டில் விளாண்ட பையன். ஆனால் அவர் பார்சலோனா போய் அங்கே ஆடலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்தார்னா அவர் மெயின் பிளேயராகவே ஆகலாம். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருந்தார். அங்கே பார்சலோனா செம ஃபார்மில் இருக்கார். அங்கேருந்து அவர் இங்கே வந்து விளாண்டாருனா செமையாக இருக்கும். ஏன்னா பார்சலோனாவில் நீ 11ல் விளாட்றது ரொம்ப கஷ்டம். உனக்கே தெரியும். அவர் பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரிலேருந்து வந்துட்டாங்கன்னா உனக்கு எங்கே ஃபிட் பண்ணுவ நீ சொல்லு. ரஃபினியா இருக்கான், யமால் இருக்கான், லெவன்டோஸ்கி இருப்பான், அது இல்லைனா ஃபெரான் டாரஸ், ஓல்மோ இருப்பான். அவன் ஃபிட் பண்ணுவான் கண்டிப்பாக. ஒரு விங்கில் ஆடுவான், உள்ளே வருவான், ஸ்குவாட் பிளேயராக இருப்பான். பட் யுனைடெடுக்கு வந்தானா எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் தெரியல, இட்ஸ் அவன் டிசிஷன் தான். யார் மேனேஜராக வரப்போகிறான்னு தெரியல யுனைடெடுக்கு. ஸோ அது வேற கதை. கண்டிப்பாக ஆமாம். நான் யுனைடெட் ஃபேனாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக வர வேணாம்னு தான் சொல்லுவேன். எனக்கு ராஷ்வர்ட் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு டீம் அவுட்டு போயிட்டீங்கன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடணும். எஸ்பெஷலி இப்போ பார்சாவில் நல்லா செட்டில் ஆகி பார்சலோனா மாதிரி டீமே வந்து அந்த லோனை வந்து பெர்மனெண்ட்டாக ஆக்குறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திரும்பியும் உங்களோட எக்ஸுக்கு போகவே கூடாது. அது வந்து கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. ஆமாம், டெஃபினெட்லி சொன்ன மாதிரி தெரியல, சென்னைக்கான கருத்து மாதிரி இருக்கு. ஸோ ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, எக்ஸ் பக்கம் போகாதீங்க. அதுதான் ராஷ்வர்டுக்கும் நீ சொல்ல வர. ஏன்னா அவர் வில்லாக்கு போய் விளாண்டவர் நல்ல ஸ்பெல் இருந்தது. அதுக்கப்புறமும் திருப்பி அவர் எக்ஸுக்கு வந்து யுனைடெடுக்கு வந்தார். அங்கேயிருந்து இப்போ பார்சா போனார், அங்கே இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் திருப்பி அவர் எக்ஸுக்கு போனார்னா லைஃப் ஓவர். அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு பார்சாலே பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு ஸ்குவாட் பிளே, அது உனக்கு தெரியும்ல, அவங்க நல்லா விளாண்டாங்கன்னா எவன் ஃபார்மில் இருக்கானோ அவங்க தான் ஆட வைக்கிறாங்க கரண்ட்டாக. ஸோ கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஃபைட் பண்ணலாம். ஒரு நல்ல டீம் பார்சா. ஸோ யுனைடெட் இப்போ நிறையா ரொம்ப பிரச்சனையில் வேறு போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு திருப்பியும் எக்ஸுக்கு போயிடாத பா. ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் லெவன்டோஸ்கி இந்த சீசன் மேலே கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ இன்ஜுரிஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு சீசனில் நீங்கள் 50 மேட்ச் இருந்தால் அட்லீஸ்ட் 25 மேட்சாவது விளாட்லாம் ஈஸியாக, மினிமம். அண்ட் யா, அண்ட் ஆல்சோ காவி
வந்து இன்ஜுரி, கிறிஸ்டன்சன் இன்ஜுரி, பட் ஸ்டில் அவங்கெல்லாம் வந்து ஃப்ளை பண்ணி போயிருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஹன்சி ஃப்ளிக் அண்ட் ஜாபி அலான்சோ கப்பு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்கும்போது ஹன்சி ஃப்ளிக் காவி ஷர்ட் வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த பிளேயர் சப்போர்ட்டு அண்ட் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இப்போ கரண்ட்லி. அண்ட் டிஸ்பைட் ஆல் தட் பார்சலோனா வந்து பெரிய கேஸில் இருக்காங்க இப்போது, இந்த நெக்ரைரா கேஸு. அண்ட் அதில் இப்போ ரியல் மேட்ரிட் பிரசிடென்ட் அண்ட் எஸ்பெஷலி ஜான் லப்போர்ட்டா பார்சலோனா பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ரியல் மேட்ரிட் இஸ் அட் த வர்ஸ்ட் எவர்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரியல் மேட்ரிட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தே வில் ஃபைட் அன்டில் த எண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்டரும் இந்த கேமில் பயங்கரமாக விளையாடும். ஏன்னா பிகாஸ் இது வந்து லாலிகாவில் லாஸ்ட் கேம் வீக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கிடையாது. யூசிஎல் ஃபைனல்ஸ் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கோப்பா, கண்டிப்பாக வெரி குட் கப் டு வின் அண்ட் எல்லாமே அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் இந்த ஒரு ஃபிக்சரை பயங்கரமாக கொண்டு போகிறது இந்த நெக்ரைரா கேஸ் அண்ட் ஆல்சோ ஜான் லப்போர்ட்டா கமெண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய கான்ட்ரவர்சி சுற்றி இருக்கு இந்த கேமில். ஸோ டெஃபினெட்லி இன்னைக்கு நைட்டு கேம் வந்து கண்டிப்பாக ஐ கேனாட் வெயிட் டு வாட்ச். கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கே பழைய ரைவல்ரி இருக்கும், ப்ளஸ் இப்போ இந்த கேஸு இதெல்லாம் போகுது, இது யார் பக்கம் நியாயம்லாம் நமக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் இவங்க 2 பேருக்குள்ளேயே நடக்கிறதுனால இதை வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் பார்சலோனா பேரோல் வச்சு ரெஃப்ரீஸ் கூட அந்த கேஸ்லாம் போச்சு. பட் கரண்ட்டாக எனக்கு என்னன்னு தெரில. பட் கேஸ் போயிட்டுருக்கு, அந்த இதெல்லாம் பிச்சில் இருக்கும். கண்டிப்பாக அவனுக்கு தெரியுமே ஒரு ஃபைட் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் சூப்பர் கோப்பாவே வந்து சூப்பர் கோப்பாவா இல்லை கோப்பா டெல்டேன்னு நினைக்கிறேன், பயங்கர ஃபைட் போட்டு அடின்னு அடிப்பாங்க, நிறையா நடக்கும். ஜூல்ஸ் கொண்டே கடைசியில் வின்னர் அடிப்பார். ஸோ இந்த வாட்டி எல்லாம் டேர்ன் பண்ணுறாங்களா? ஏன்னா ஃபஸ்ட் எல் கிளாசிக்கோ மேட்ரிட் ஜெயிச்சிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக நீ சொன்ன மாதிரி ஃபார்மு பார்சா நல்லா இருக்காங்க. ஆனால் ஃபைனல்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஆஸ் அ நியூட்ரலாக நீ பார்க்கும் போது மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுனாலே உனக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒன் சைடடாக போகாமல் இருந்தாலே ஆக்சுவலி இட்ஸ் அ குட் டை. ஏன்னா இது வந்து நீ பார்த்தனா இப்போ ப்ரீமியர் லீக்கில் எப்படி நமக்கு கம்யூனிட்டி ஷீல்டோ அதே மாதிரி தான் இங்கே கோப்பா என்னது எஸ்பானா, சூப்பர் கோப்பா எஸ்பானா அதே தான். ஆனால் இப்போ ஃபார்மேட் சேஞ்ச் வந்திருக்கு. என்னென்னா 2020 4 பேரை ஆடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கோப்பா டெல்டே வின்னர்ஸ் ரன்னர்ஸு, அப்புறம் லாலிகா வின்னர் ரன்னர்ஸு. பட் என்னன்னா லாஸ்ட் சீசன் வின்னர் ரன்னர் எல்லாமே பார்சா வின்னர் ரன்னர் மேட்ரிட் அப்படி இருக்கிறதால லீக்ல அவங்கள கூப்பிட்டு பண்ணாங்க. திருப்பி இவங்க 2 பேர் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அது தெரிஞ்ச கதை தான், கண்டிப்பாக தெரிஞ்ச கதை தான். ஸோ தெரில, ஆனால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சில்வர் வேர். எனி கப்பு என்னவாக இருந்தாலும் அந்த கப்பு வந்து அவங்க சில்வர் வேர் ஆட் ஆச்சுன்னா கவுண்ட் ஏறும். ப்ளஸ் அவங்கள எல் கிளாசிக்கோ கேம் ஜெயிச்சாலே அவனுங்க ட்ராஃபி வச்ச மாதிரி யார் மேட்ரிட் சரி பார்சா சரி இல்லை ட்ராஃபியே எல் கிளாசிக்கோ கேமாக இருந்தா. ஸோ இது கண்டிப்பாக நல்ல கேம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வரதுக்காக தான் காம்படிஷன்ஸே க்ரியேட் பண்ணுறாங்க அவனுங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா ஃபேன்ஸாக இந்த மாதிரி கேம்ஸ் விட்னஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டெஃபினெட்லி. அதுவும் கம்யூனிட்டி ஷீல்ட் மாதிரி இருந்தால் கூட ஒன் கேம் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருக்கும். இது வந்து இந்த 4 டீம்ஸை கொண்டு வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரியல் மேட்ரிட் வந்து இப்போ அத்லெட்டிகோ மேட்ரிடோட நம்ம பார்த்தோம், அத்லெட்டிகோ மேட்ரிட் பயங்கர டாமினண்ட்டாக விளாண்டாங்க அந்த கேம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமையே வந்து அவங்க ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஃபெடரிக்கோ வால்வர்டே சரியான பெர்ஃபார்மன்ஸ், கோல் அண்ட் அசிஸ்ட், அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் என்ன ஒரு ஃப்ரீ கிக்கு. ஸோ அந்த நிறையா பாசிட்டிவ்ஸ் 2 டீமுக்குமே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் டெஃபினட்டாக ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு டுநைட்ஸ் கேம். ஆமாம் கைஸ், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. என்னவா இருக்கும், யார் ஜெயிப்பா, என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் போடுங்க. ஸோ நம்ம ஃபைனல்ஸ் வரையும் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஃபைனல்ஸ் நடந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும். பை கைஸ்.